வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. IQ Z9s Pro அண்ட் IQ Z9s இந்த வீடியோவில் இதோட ஷார்ட்டான ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ IQ Z9s Pro பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 25,000 கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்களே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய 7 Gen 3 வந்து 7,40,000 சம்திங் தான் AnTuTu ஸ்கோர் காமிக்குது. பட் இவங்க செட்டில் போட்டிருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 8 லேக்கை கிராஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆல்ரெடி கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ 5500 mAh பேட்டரி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறதும் சூப்பரான விஷயம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இந்த செக்மெண்ட்டில். ஸோ அதே மாதிரி IQ 12 இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் ரெண்டு கேமரா தான் இருக்குது. அதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Sony IMX882 அப்படின்னு ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல சென்சார் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 8 MP அல்ட்ரா வைடும் கொடுக்குறாங்க. இந்த 8 MP அல்ட்ரா வைடை உங்களுக்கு அந்த ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. ப்ரோ இல்லைன்னா அதை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் 4K வீடியோ வித் OIS அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா குவாலிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டிஸ்பிளே ஆல்ரெடி நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IP64 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 120 Hz 3D கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 nits கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் அப்படியே உங்களுக்கு விவோவில் ஒரு மொபைலில் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல். பட் அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இதே சேம் சிப்செட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக அண்டர் 20,000 கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய IQ Z9s இந்த மொபைலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 தான் ரெண்டு மொபைலுமே லான்ச் பண்ணுறாங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண விவோ V40 சீரியஸ் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சிமிலராக பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் 7 lakh ப்ளஸ்ன்னு போடுறாங்க. பட் 7200 போட்டிருந்தாக்கா இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இவங்களுடைய ப்ரீவியஸ் வெர்ஷனில் இதே ப்ராசஸர் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமாக அந்த 7200 போட்டு இவங்களே மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ப்ராசஸர் மாற்றிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து 7200 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை விட பெட்டராக வந்து 7200 பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அண்டர் 20,000 கிடைக்குது அப்படின்னும் போது அதே 5500 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 3D கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுக்குறாங்க வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். பட் இதில் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய பீக் பிரைட்னஸை இதில் வந்து சொல்லலை. ஸோ அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே IP64 இதுலேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா அதே சேம் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Sony IMX882 அப்படின்னு ஒரு சூப்பரான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பட் 8 MP அல்ட்ரா வைடை தூக்கிட்டாங்க. ஸோ சேம் சென்சார் அப்படின்னும் போது உங்களால் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ IQவில் இந்த ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது மேபி விவோவில் புதுசாக 2 மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் ப்ரோ வெர்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் கேமர்ஸ் எதிர்பார்த்த அந்த பர்டிகுலர் மொபைல் 8s Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டோடையோ அப்படி இல்லைன்னா MediaTek Dimensity 9200+ அப்படிங்கிற சிப்செட்டோடையோ மொபைல் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த ப்ராசஸர் போட்டு இந்தியாவில் இப்போதைக்கு மொபைல் இல்லை. மேபி இனிமேல் லான்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, ஆகஸ்ட் 21 லான்ச் பண்ணக்கூடிய இந்த 2 மொபைலில் உங்களுக்கு பிடித்த மொபைல் எது? நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.